ஏன் இவ்வளோ நேரம் பேசாமல் வரேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே ஒரு ஜுராசிக் பார்க் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா நான் பேசிக்கிட்டே வந்தேன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பேசிக்கிட்டே வந்தேன்னா இதை உளறிடுவேன் எப்படியாச்சும். அதனால தான் நான் பேசாமலே வந்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு இது உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது என்ன வண்டின்னு தெரியுமா? நிஞ்சா H2Rங்க. H2R நம்ம செகண்ட் ஹேண்டில் 35 lakhsக்கு வாங்கியிருக்கோம். இதை காட்டுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா உளறி இருப்பேன் வீடியோலேயே இங்கே எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் நினைக்கிறேன். இங்கே டைனோசருங்க, நிஜமொழி டைனோசரில் இருக்குதுங்க. அங்கே எறும்பு இருக்குது, பஃபலோ இருக்குது. நமக்கு ஆகாத வேலைங்க, டைனோசர் கூட இருக்குதுங்க. அப்போ இதெல்லாம் இது டேஞ்சர், நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம அப்படி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம்னா இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். ஹைதராபாத்லேருந்து மகாராஷ்டிரா போக போகிறோம். ஏன் மகாராஷ்டிரான்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிளான் தோணுச்சிரும் மகாராஷ்டிரா போகலாம்னு. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும்னு நினைக்கிறேன். 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஊரில் எவனுக்கு ஓட்ட கூட தெரிலிங்க, எல்லாம் மெதுவாக போகிறீங்க. ஓகே, ஏன் அமைதியாக வரேன்னு பார்க்குறீங்களா? அந்த டைனோசர் பார்த்து அதிர்ச்சியில் வந்துட்டு இருக்கேங்க நான். இப்போ ஏங்க இங்கே பீச் கூட இருக்குங்க. பரவாயில்ல, பீச் கூட இருக்குது. சரி, இதோட ஸ்டார்டிங்கில் போய் அங்கேருந்து ஒரு குளியல் சும்மா ஒரு நீச்சல் போட்டு போயிடலாம். யாருமே இல்லைங்க இந்த சைடில், பீப்புள்ஸ் நடமாட்டமே இல்லை. அங்கிட்டு கூட ஏதோ இருந்தேன். நம்ம மட்டும்தாங்க இந்த ரூட்டில் தனியாக போயிட்டுருக்கோம். ஓகே, எங்கே இந்த பீச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எவ்வளோ தூரம் போனாலும் இங்கே ஏதோ இருக்குது, இருங்க பார்ப்போம். இங்கே தான் வீடு மாதிரி தெரியுதுங்க. ஓகே, இதான் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்துட்டோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. சரி, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டால் நல்லது. இங்கே ஒரு வீலிங் போட முடியலங்க, மண்ணாக இருக்கனால ஃபுல்லாக வீலிங்கெல்லாம் போட முடியல. சரி, இங்கேருந்து பார்ப்போம்மா இறங்கி. ஓகே, ஹெல்மெட்டை கழட்டி போட்டுக்கலாம். முதல்ல கழட்டி போடுற அப்படி. ஓகேங்க, நம்ம இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஒரு குதி பார்ப்போம். பா, எவ்வளோ ஹைட்டாக குச்சேன் பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்குது. தண்ணி ஆழத்தை பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குன்னு. கம்மி தாங்க, ஆனால் அங்கிட்டு போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஆழம் இருக்குங்க. ஏதோ அங்கே உருண்டு போகிற மாதிரி இருக்கே, இருங்க என்னன்னு போய் பார்ப்போமா? என்னது எங்க நம்ம ஹெல்மெட்டுங்க, ஏஜிவி ஹெல்மெட்டுங்க. 2000 3000 கொடுத்து வாங்கினீங்க ஏஜிவி ஹெல்மெட்டு. இப்போ வேறு வழி இல்லை, வேறு ஏதாவது ஹெல்மெட்டு வாங்கி தான் ஆகணும். ஓகே,
சரி நம்ம போய் வேறு ஹெல்மெட் வாங்குற வழியாக பார்ப்போம். கைஸ் நம்ம இப்போ புதுசாக வந்து ஒரு ஹெல்மெட் ஆர்டர் போட்டோம். அது இப்போ தான் வந்துச்சு. இந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது ஏஜிவி தான். நான் வந்து ரெடி கேஷ் தான் கொடுத்து வாங்கியிருக்கேன். அமேசானில் 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட் டெலிவரியில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6K வந்துச்சு. ஏன்னா இது இப்போ ஏஜிவின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்னா கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். அதனால் 6K கேட்டாங்க, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரைடு போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கிட்டிருந்து தான் நான் இங்கே இப்போ என்னங்க இங்கிட்ட ஏதோ கார் போச்சு. என்ன கார் அது பார்ப்போம் இருங்க. இங்கே புக்காட்டிங்க. இங்கே இன்னொரு புக்காட்டி. என்னங்க எல்லோரும் புக்காட்டியோடு அலையிறாங்க. இது கொஞ்சம் பணக்கார ஊர் தான். இங்கிட்டு சரி நம்ம போவோம். நம்மளாம் கார்லாம் வாங்க போகிறது இல்லைங்க. அப்புறம் பைக்கெல்லாம் ஓட்டவே பிடிக்காது. அப்புறம் கார் வாங்கிட்டோம்னா அங்கிட்ட ஒரு வண்டி போச்சு, அது நல்லா இருந்துச்சு. இது என்ன வண்டி? எங்க கேட்டேங்க ஆர்சிங்க. ப்ரோ என்ன கண்டுக்கவே மாட்டேன். சரி நம்ம போவோம். இங்கே எல்லாருமே பணக்காரங்க தாங்க. ஏஜிவி ஹெல்மெட் தாங்க எல்லோரும் வச்சுருக்காங்க. இது என்னது? இது ஏதோ பெரிய கார் தான். இங்கே நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம இப்போ ரைடுக்கு போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டோல்கேட் வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும் டோல்கேட். ஆனால் இது எப்படி டோல்கேட்டை வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதனால் நானே கட் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம் டோல்கேட்டுக்கிட்ட. எங்கள் டோல்கேட்டு நான் கட் பண்ணிட்டேங்க. அவங்களும் சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரி தான், அவங்களும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் கட் பண்ணிட்டேன்னா வீடியோ எடுத்தேன். அது எடிட்டிங்கில் கட் பண்ணியிருப்பேன் நான். ஓகே, டே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களாங்க எப்படி வர்றாங்க இந்த ஊரில். நான் தான் ராங் வேலை போனேன்ப்பா. எங்கே நல்லா தாங்க போய்ட்டு இருந்துச்சு. திடீர்னு மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, பீச் மண் கூட ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்த்தா. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் நினைக்கிறேன். சரி போகிறோம். மழை வர முடிக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ இப்படி சிக்னலும் காணும் ஒன்றும் காணுங்க. ஏங்க நினச்ச மாதிரியே மழை வந்துருச்சுங்க. இப்போ எங்கேயாவது ஓரமாக போய் நிற்கணும். இருங்க, இங்கே ஏதோ ஷோரூம் மாதிரி இருக்குது. சரி நம்ம உள்ளே போய் நின்றுக்கலாம். இங்கே நின்றுக்கலாம், வெயிட் பண்ணுவோம் ஒரு கொஞ்ச நேரம். காய்ஸ் மழை நிற்கும்னு வெயிட் பண்ணாதான் காய்ஸ். நைட் ஆகிடுச்சு காய்ஸ். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? கிட்டத்தட்ட மணி நைட்டில் அவ்வளோ 6:50 தான் ஆகுது. அதுக்குள்ளே எவ்வளோ ஆகிடுச்சு பாருங்களே. இப்போ நம்ம வேறு அடுத்து வேறு போனோம் மகாராஷ்டிராவுக்கு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு வேறு தெரில. அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, நம்ம மகாராஷ்டிரா வந்துட்டோம். ஏன்னா அப்போயே நம்ம டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டோம், மகாராஷ்டிரா டோல்கேட்டு. ஏன்னா நம்ம மகாராஷ்டிராவில் ஒரு வீடு புக் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ 2 வீடியோ ஆகும்னு நினச்சேன். 3 பார்ட் 1 இல்லை, பார்ட் 2லாம் கிடையாது, 1லேயே முடிஞ்சு வீடியோ. ஓகே ஓகே, இதுக்கு மேலே நம்ம இங்கே பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து மகாராஷ்டிரா டு மகாராஷ்டிரா டு ஸ்ரீலங்கா போகலான்னு இருக்கேன். ஸ்ரீலங்கா இல்லை லடாக் ரைடு போகலான்னு இருக்கேன். இது ரெண்டுத்தில் எது போகலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு லடாக் தான் பெட்ரு. நான் லடாக்கே போகலான்னு இருக்கேன். உங்களுக்கு எது தோணுதோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வேறு பைக் மாற்றலான்னு இருக்கேன் கைஸ். இது கொஞ்சம்
நல்லா தான் இருக்குது. ஆனால் வேறு ஒரு பைக் வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோவில் கொஞ்சம் உளறியிருப்பேன். அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். அதனால் நமக்கு தூக்கம் வேறு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உளறியிருப்பேன். அதனால் உளறதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.